அம்மாக்களே, குழந்தை மண்ணுல விளையாட விட பயமா இருக்கா? துணிகள் அழுக்காயிடணும், கிருமிகள் வந்துடும்னு நினைக்கிறீங்களா? குழந்தைங்க மண்ணுல இறங்கினாலே நமக்கு ஒரு படபடப்பு வந்துடும் இல்லையா? அப்புறம் யார் சுத்தம் பண்றதுன்னு யோசிப்போம். நாம குழந்தைங்களை ரொம்ப சுத்தமா வளர்க்கணும்னு நினைக்கிறோம். வெளியில விளையாட விடாம வீட்டிலேயே ஸ்மார்ட் போன், டிவி முன்னாடி உட்கார வைக்கிறோம். ஆனா இதுல அவங்களுக்கு இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்காம போறதுக்கும் சென்சோரியல் டெவலப்மெண்ட் பாதிக்கப்படவும் வாய்ப்பு இருக்கு. மண்ணுல கிருமி இருக்கும்னு பயப்படுறதுல நியாயம் இருக்கு. ஆனா அதுக்கு ஒரு தீர்வு இருக்கு. ஒரு விஷயம் தெரியுமா? மண்ணுல விளையாடுறது குழந்தைங்க ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. இதுக்கு ஹைஜீன் ஹைபோதசிஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. மண்ணுல இருக்கிற சில நல்ல கிருமிகள் குழந்தைங்களோட உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும். இது சளி, இருமல் மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வராம தடுக்கும். மணல், மண், கற்கள் மாதிரி இயற்கை பொருட்களை தொட்டு விளையாடுறப்ப குழந்தைங்களோட உணர்ச்சிகள் தூண்டப்படுது. இது அவங்களுடைய மூளை வளர்ச்சிக்கும் ஒருங்கிணைப்பு திறனுக்கும் ரொம்ப நல்லது. எந்த விதமான விதிமுறைகளும் இல்லாம மண்ணுல விளையாடுறப்ப குழந்தைகளுடைய கற்பனை திறன் அதிகமாகும். அவங்களே புதுசா உருவாக்குவாங்க. ஆனா குழந்தைங்க விளையாடி முடிச்சதும் கை கால்களை நல்லா கழுவ மறக்காதீங்க. இனிமே உங்க குழந்தைங்க மண்ணுல விளையாடுறப்ப பயப்படாதீங்க. அவங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் நோய் எதிர்ப்பு சக்தியும் உடல் வளர்ச்சியும் நல்லா இருக்கும். தைரியமாவும் துருதுருன்னும் இருப்பாங்க. நீங்களும் மனநிறைவா இருக்கலாம். உங்க குட்டீஸின் ஆரோக்கியமான எதிர்காலத்துக்காக தினமும் ஃப்ரீ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மெசேஜ் பெற விரும்புறீங்களா? ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு ஹாய்னு வாட்ஸ்அப் பண்ணுங்க, அல்லது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இல்ல பயோல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி எங்க சூப்பர் மாம் கம்யூனிட்டியில சேர்ந்துக்கோங்க.